ஹலோ எவ்ரிவன். ஸோ எக்ஸாம்க்கு இன்னும் 45 டேஸ் தான் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட இமெயில் அனுப்புறது இன்னும் 45 டேஸ் தான் இருக்குது, நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, இப்போ நான் படித்தா பாஸ் ஆகலாமா, நான் இவ்வளோ நல்லா டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, படிக்க கிளாஸ்லாம் வாங்கிட்டேன் ஆனால் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியல, அந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து என்னென்னா, ஸோ ஸ்ட்ராட்டஜி, நிறைய பேர் மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, மோட்டிவேஷன் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் எப்படி வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுதுங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி. இது வந்து பேஸ்ட் ஆன் பாஸ்ட் அனாலிசிஸ். ஸோ பாஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குல்ல, டிசம்பர் 23லேருந்து நமக்கு நியூ சிலபஸ் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அந்த டிசம்பர் 2023லேருந்து இப்போ வரைக்கும் டிசம்பர் 2025 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்து எந்தெந்த டாபிக் அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் தான் இது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வருமா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. பட் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் ஐசிஎம்ஏ வந்து திடீர்னு பேப்பர் பேட்டர்ன் மாற்றினாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இது வரைக்கும் நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, இல்லைனா நான் படிச்சிட்டேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு நான் படித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே, நீங்கள் ஆல்ரெடி உங்களோட பிளான் படி நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா வெரி குட், கோ ஆன் ஆஸ் பர் தட் பிளான். நீங்கள் வந்து ரேங்க் வாங்க போகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே, உங்களோட பிளானை நீங்கள் இப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குது, இப்போ நான் எந்தெந்த டாப்பிக்லாம் படித்தா நான் பாஸ் ஆகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ், எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இவ்வளோ நாளாக நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இன்னுமே நான் படிக்க ஆரம்பித்தா என்னால் படிக்க முடியுமா, நான் பாஸ் ஆவேனா அப்படின்ட்டு. இன்னொன்று, எனக்கு படிக்கணும் ஆனால் எனக்கு படிக்கவே தோண மாட்டேங்குது, நான் படிக்கிறதுக்கு உட்காந்துட்டேன் ஆனால் எனக்கு வந்து ஃப்யூச்சர் நினச்சி பயமாக இருக்குது, நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ண அப்படிங்கிறத நினச்சி என்னால் படிக்க முடியல அப்படின்ட்டு மெயில் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கும். நான் வந்து இப்போ குரூப் 4 எழுத போகிறேன், ஓகேவா. ஸோ நான் வந்து இன்டர் வந்து 2 குரூப்பும் ஒரே அட்டெம்ப்ட்டில் பாஸ் பண்ணேன், மெரிட் சர்டிஃபிகேட். குரூப் 3 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன், இப்போ குரூப் 4 எழுத போகிறேன். எனக்கும் பயம் இருக்குது, எல்லாருக்குமே பயம் இருக்க தான் இருக்கும். நான் என்ன பெருமை பேசிக்கிறதுக்காக நான் சொல்லலை, எல்லாருக்குமே இது நார்மல் தான். அந்த பயம் இருக்கட்டும், பயம் வந்து குட்டு. ஆனால் அந்த பயம் வந்து செல்ஃப் டவுட்டாக மாறக்கூடாது. ஸோ உங்களுக்கு பயமே இல்லைன்னா நீங்கள் படிக்கவே மாட்டீங்க, பயம் இருந்தால் தான் படிப்பீங்க. ஆனால் அந்த பயம் வந்து நான் பாஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட்டாக மாறக்கூடாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும், ஓகேவா. ஸோ யாரெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது, ஆங்ஷியஸாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இதை பாருங்கள். மீதி பேர் எனக்கு நான் நார்மலாக தான் ஃபீல் பண்ணுறேன், எப்படி படிக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 minutes ஆர் சம்திங் நான் வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன், ஓகேவா. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தெர் இஸ் நோ ஜட்ஜ்மெண்ட். எல்லாருமே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருக்க தான் போகுது. ஏன்னா எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனைன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் ஜாலியாக இருக்காங்க, மற்றவங்களாம் படிச்சிட்டாங்க, நான் மட்டும்தான் இன்னும் படிக்கல, எனக்கு மட்டும்தான் ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குது, எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை சிஎம்ஏ படிக்காது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படின்னு சொல்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் அப்புறம் இந்த பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க என்னோட இமெயில் வந்ததை படி. ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் போடுறேன், இதில் ஒன்றும் தப்பு கிடையாது, ஓகேவா. அது எனக்கு இருக்கிற பிரச்சனை மற்றவங்களுக்கு தெரியும் அப்படிலாம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு போடுங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்னா, நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது, அதுதான் சொல்யூஷன். உங்களோட ஃபேமிலியால் கோச்சிங்க்கு அஃபோர்ட் பண்ண முடியல, நாங்கள் வந்து இங்கேருந்து நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் கோச்சிங் கிளாஸ் போகிறேன், டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வரேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது. எக்ஸாமை பற்றி பயமாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்யூஷன், எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை, டிசிப்ளின் தான் தேவை. ஸோ மோட்டிவேஷனாக இருக்கிறவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க, இப்போ ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கிறப்ப நிறைய டாபிக்ஸ் படிச்சுவாங்க, மோட்டிவேஷன் இல்லாதப்ப படிக்கவே மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. ஆனால் டிசிப்ளின்டாக இருக்கிறவங்க என்ன இருந்தாலும் எனக்கு வந்து மனசு இல்லை படிக்க அப்படின்னாலும் படிச்சு தான் ஆகணும், படிக்கணும்னா படிச்சு தான் ஆகணும். 12 hours ஆஃபீஸ் போகிறோம், டியூ டேட் அப்போல்லாம் ஃபுல் டைம் ஓவர் டைம் பார்க்குறோம், சாட்டர்டே சண்டே ஆஃபீஸ் போகிறோம், வந்து படிக்கணும், 3 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஆர்டிகல்ஷிப் போகிறவங்களுக்கு சொல்கிறேன், ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நம்ம இப்போ இன்டரில் தான் இருக்கோம், ஜஸ்ட் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்கு மோட்டிவேஷன் வரணும்னா அது வரவே வராது, படிக்கணும்னா படிக்கணும், அவ்வளோதான், ஓகேவா. ஸோ மோட்டிவேஷனே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஒரு லைஃப்பில் சீரியஸான ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அந்த கோலுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடுவீங்க, அதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனே தேவையில்லை. சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு காலையில் வந்து லேட்டாக எழுந்திரிச்சி உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அதுக்கு என்னென்னலாம் தெரியுமா சொல்ல, எனக்கு படிக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஸோ அதோட இன்னர் ஃபீலிங் என்ன தெரியுமா, உங்களுக்கு படிக்க தோணலைங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் தான் இந்த கோர்ஸ் எடுத்தீங்க, இந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ, இப்போ ஒருத்தவங்க டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும், நீட் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் 5 வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா செலவாகும். கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலே 10 லட்ச ரூபா, ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் சொல்லவே வேணாம்.
அவங்க வந்து 5 வருஷம் முடிச்சு அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்க்க முடியுமா? முடியாது. அதுக்கு மேலே இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 30 வயசு 35 வயசு ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அவங்க சம்பாதிக்க முடியும். அதுவும் இப்போ நிறையா பேர் டாக்டர் ஆகுறாங்க. அவங்க அப்பா அம்மா டாக்டர் இல்லாமல் அவங்களே டாக்டர் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டராக இருந்தால் யார் வந்து அவங்க கிளினிக்கு போவா? ஸோ அவங்களால அவங்க படித்த ரிட்டனை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பல வருஷம் ஆகும். 10 வருஷம் வேணாலும் ஆகும். ஆனால் நம்ம கோர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ இப்போலாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறையுதா ஆகும் அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நம்மளே உருவாக்கிக்கணும். டீச்சிங் லைனில் போங்க. நம்மளே நம்ம குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் நமக்கு நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம படித்ததுக்கு லட்சக்கணக்கிலலாம் செலவாகாது. ஃபவுண்டேஷன்லேருந்து ஃபைனல் வரைக்கும் டோட்டலாக நம்ம கோச்சிங்கையும் சேர்த்தா கூட 3 lakhs கூட செலவாகாது. ஆனால் நம்ம வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி போகணுன்னா ஒரு வருஷத்தில் நம்ம இது வரைக்கும் செலவு பண்ணது எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுக்கலாம். ஏன் ஒரு ஆர்டிகல்ஷிப்பே எடுத்துக்கோங்க. ஒரு பிஎஸ்சியூவில் போகணுன்னு வச்சுக்கோங்க. பிஎஸ்சியூலலாம் 20,000 per month தராங்க. உங்களுக்கு இன்டர் ரெஜிஸ்ட்ரேஷனே 20,000 கிடையாது. நீங்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து இன்டர் வரைக்கும் செலவு பண்ணதை உங்களோட ஆர்டிகல்ஷிப்லேயே ரிட்டர்ன் எடுத்துடலாம். அப்படி இருக்குது நம்ம கோர்ஸ். அதுக்கு வந்து உங்களுக்கு எதுக்கு மோட்டிவேஷன் தேவை? மோட்டிவேஷனே தேவையில்லை. நீங்கள் படித்தா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் ரொம்ப நேரம் பேசிட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா என்னன்னு தெரில. இல்லை மோட்டிவேஷன் கொடுங்க மோட்டிவேஷன் கொடுங்கன்னு நிறைய பேர் இமெயில் அனுப்பிட்டே இருக்காங்க. மோட்டிவேஷனே தேவையில்லை. இதுதான் மோட்டிவேஷன். ஸோ நான் வந்து கவர்மெண்ட் கம்பெனியில் ஆர்டிகல்ஷிப் பண்ணேன். ஓகேவா? கவர்மெண்ட் கம்பெனியில் எங்களுடைய மேனேஜர் இருக்காங்களே, அது கவர்மெண்ட்லலாம் லெவல் இருக்கும். அவங்க வந்து லெவல் 19. ஸோ கவர்மெண்ட் கம்பெனியே இப்போ தமிழ்நாடு அந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து சிஏ ஆர் சிஎம்ஏ குவாலிஃபைடு வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு எடுத்தோடனே லெவல் 23. ஸோ இதுவே போதும் இல்லை? இதுவே மோட்டிவேஷன் தானே. லெவல் 19க்கு வரத்துக்கு எங்கள் மேனேஜருக்கு 10 வருஷம் ஆச்சு. ஆனால் நம்ம பாஸ் ஆனோன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் ஆனோன்னா, அந்த டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற பேசிக் எக்ஸாமை பாஸ் ஆனோன்னா எடுத்தோடனே லெவல் 23க்கு போயிடலாம். இதுதான் மோட்டிவேஷன். இது போதும். நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை வந்து இந்த கோர்ஸ் வந்து நமக்கு கொடுக்க போகுது. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே, நம்மளோட ஃப்யூச்சரே வந்து நம்மளை நம்பி இருக்காங்க. ஒரு லைஃப் ஸ்டைலே அப்கிரேட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற கோர்ஸ் நம்மளுக்கு. இதுதான் உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். வேறு எந்த மோட்டிவேஷனுமே தேவையில்லை. அண்ட் இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே படிக்கலைனாலும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க, பாஸ் ஆகிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அந்த பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமாங்கிறத பற்றியே யோசிக்காதுங்க. ப்ராசஸை வந்து யோசிங்க. ஸோ பகவத்கீதாவில் வந்து ஒரு கோட் இருக்குது. நீங்கள் வந்து வேறு ரிலீஜனாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், இல்லை சாமி நம்பிக்கையே இல்லாதவங்களா இருக்கலாம். ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் கேட்குங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சக்ஸஸ் ஒரு ஃபெயிலியரை பற்றி யோசிக்காதீங்க. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட். நீங்கள் டே டு டே என்ன பண்ணுறீங்க? ஜஸ்ட் பர்ஃபார்ம் யுவர் டியூட்டி வித்தவுட் அட்டாச்மெண்ட்ஸ் டு சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். உங்களுடைய டியூட்டி படிக்கிறது தான். பாஸ் ஆகுறோமா ஃபெயில் ஆகுறோமா கடவுள் பார்த்துக்குவோம். கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா யூனிவர்ஸ் பார்த்துக்குவோம். அவ்வளோதான். ஓகேவா? அதை பற்றியே யோசிக்க வேணாம். நம்ம டே டு டே நம்ம வந்து நம்மளோட டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணணுமாங்கிறது மட்டும் போதும். ஓகே. இதுக்கப்புறம் இருக்கிற டேஸில் ஒரு நாளைக்கு 8 hours 10 hours படித்தோங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸில் ஸோ நம்மளுடைய பேப்பர் வந்து எம்சிக்யூ 15 into 2 30 marksக்கு இருக்குது. 15 questions ஈச் வந்து 2 marksக்கு. ஸோ இந்த எம்சிக்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, டிசம்பர் 23லேருந்து 25 வரைக்கும் இருக்கிற பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கிற எல்லா எம்சிக்யூவும் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எம்சிக்யூ பேங்க்குன்னு ஐசிஎம்ஏல ஒன்று இருக்கும், ஐசிஎம்ஏ வெப்சைட்டில், அது சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புக் பேக் ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கும், அதை சால்வ் பண்ணுங்கள். போதும். எம்சிக்யூவில் 10க்கு மேலே கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். 10க்கு மேலேனா 10 questions மேலே 20 marksக்கு மேலே கண்டிப்பாக எம்சிக்யூலே ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு லாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ 2A கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் நான் அப்லோட் பண்ணிவிட்டு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து போடுறேன், இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே போடுறேன், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் ஆக்ட் 2Aவும் 2Bயும் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து வரப்போகுது. அது எப்படி வேணாலும் வரலாம், கேஸ் ஸ்டடியாக வேணாலும் வரலாம். 3A வந்து அதர் கமர்ஷியல் லா, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட், எல்எல்பி, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு லைன் கீழே வந்துருச்சு, சாரி, இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் இன்ட்ரடக்ஷன் இருக்குல்ல, அதில் வரப்போகுது. ஏவும் 3Bயும் அதர் கமர்ஷியல் லாஸ்லேருந்து வரப்போகுது. 4Aவும் 4Bயும் இண்டஸ்ட்ரியல் லாஸில். இண்டஸ்ட்ரியல் லாஸ் ரொம்ப குட்டி சாப்டராக தான் இருக்கும் அதில். ஸோ அந்த குட்டி சாப்டர்ஸ்லாம் படிச்சிங்கனாலே 14 marks அதுலேருந்தே வந்துடும். மீதி எல்லாமே 5A 5B 6A 6B எல்லாமே கம்பெனிஸ் ஆக்டில் தான் வரப்போகுது. அண்ட் 7As இப்படி தான் வருமா அப்படின்னா இப்படி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா பாஸ்ட் இயர் பேப்பர்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ஜூன் 2026லேயும் இந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. 7A 7B எத்திக்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எத்திக்ஸ் வந்து ரொம்ப குட்டி சாப்டர்.
ஆனால் அதில் வந்து 14 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது. அண்ட் எம்சிக்யூலையும் அதுலேருந்து வரும். ஸோ எத்திக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் படிங்க, அப்புறம் கான்ட்ராக்ட் ஆக்ட், அப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட். 8A வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது கம்பெனிஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் எத்திக்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் லாஸ், அதுக்கப்புறம் மற்றது அந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், அதெல்லாம். ஓகேவா? ஸோ யூடியூப் சேனல்ஸும் நான் அதில் சொல்லியிருக்கேன். எந்தெந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் இவங்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஏ சிவாங்கி அகர்வால் மேம், சிஏ ராம் ஹர்ஷா, பிசிசிஏ, இவங்கெல்லாம் மேரத்தான்ஸாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த மேரத்தான்ஸ்லாம் பார்த்து நீங்கள் இதில் பாஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போது 45 டேஸ் இருக்குல்ல, 10 டேஸ் ஒரு குரூப்பை பாஸ் பண்ணுறதுக்கு 10 டேஸ் பர் சப்ஜெக்ட் எடுத்தாலே 4 சப்ஜெக்ட்ஸ்க்கு 40 டேஸ் ஆகும். 5 டேஸ் ரிவிஷன் வச்சு நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ ஈஸியாக பாஸ் ஆகிடலான்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி வருமோ எனக்கு தெரியாது. நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இது. ஓகே. 10 டேஸ் பர் சப்ஜெக்ட் எடுத்தாலே நீங்கள் கம்ஃபர்டபுளாக அதை முடிச்சிடலாம். இன்னுமே படிக்க ஆரம்பித்தா கூட இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா படிச்சிடலாம். இங்கிலீஷ் தெரியும்ல, இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸ் அது எல்லாமே இங்கிலீஷில் தான் நடத்த போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 2A வந்து டெப்ரிசியேஷன் அண்ட் பிஆர்எஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. டெப்ரிசியேஷன், பிஆர்எஸ், ரெக்டிஃபிகேஷன், கேபிட்டல் ரெவன்யூ, இது எல்லாமே 11th 12th ஸ்டாண்டர்ட் பேஸ் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. டெப்ரிசியேஷன், பிஆர்எஸ்லாம் ஈஸி. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், கேபிட்டல் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்லேருந்து வரலாம், இல்லை கேபிட்டல் ரெவன்யூ இதில் நீங்கள் சான்ஸ் இருக்கும். நான் டெப்ரிசியேஷன் படிப்பேன், இல்லைனா பிஆர்எஸ் படிப்பேன், அப்படி கிடையாது. ரெண்டுமே படிக்கணும். ஏன்னா எது வேணாலும் வரலாம். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், கேபிட்டல் அண்ட் ரெவன்யூனா இப்போ நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு ரிப்பேர் பண்ணுறோன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அந்த மாதிரி ஈஸியானது தான் வாங்க போகுது. ஸோ இன்ஸ்டலேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரினா அது கேபிட்டலா, ரெவன்யூவா? கேபிட்டல். ஸோ அந்த மாதிரி கேபிட்டலா, ரெவன்யூவான்னு ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கு 7 மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் கன்சைன்மெண்ட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, ஜாயிண்ட் வெஞ்சர், அதெல்லாம் 3A. 3Bல லீசிங், ஹையர் பர்ச்சேஸ். இப்போ இந்த 4, 5 இருக்குல்ல, 4, 5ல் நீங்கள் ஃபோர்த் கொஸ்டின் ஃபுல்லாக 14 மார்க்ஸ்க்கு, 5th கொஸ்டின் 14 மார்க்ஸ்க்கு. ஓகே. ஸோ இப்போ இதில் நான் இது வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் பேட்டர்ன் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எம்சிக்யூ 30 மார்க்ஸ்க்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து 2லேருந்து 8 வரைக்கும் இருக்கிறது 7 × 2 14 அப்படின்ட்டு வரும். ஆனால் நீங்கள் இதில் வந்து 7 கொஸ்டின்ஸ் இல்லை, 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த சாப்டர் விடுறதுனாலும் விடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ அதர் கமர்ஷியல் லாஸு, ரெகுலேட்டரி ஃபிலிமுக்கு விட்டுறலாம். அந்த மாதிரி நீங்கள் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ரிஸ்க்கு தான். ஆனால் இது இப்போ இருக்கிற டைமில் நம்ம இதுதான் பண்ண முடியும். நம்ம இப்போ நிறையா டைம் இருக்குது. நம்ம டிசம்பரில் தான் எக்ஸாம் எழுத போகிறோம்னா ஃபுல்லாக படித்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கிற டைமில் 45 டேஸில் எப்படி பாஸ் ஆகுங்கிற வழி தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சிங்கிள் என்ட்ரி விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் இது விட்டுருவாங்க. ஸோ சிங்கிள் என்ட்ரி விட்டுருந்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகே. ஸோ என்பிஓ, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், என்பிஓ, பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக படிச்சிருங்க. சிங்கிள் என்ட்ரியே விட்டுருங்க. ஓகே. என்னுடைய சஜஷன். அதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட், எந்த சாப்டர் பிடிக்குங்கிறத பேஸ் பண்ணி. 6A வந்து பிரான்ச் அக்கௌண்ட், டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட். 6B இன்சூரன்ஸ் கிளைம். அப்புறம் 7A 7Bனா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். 8A பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் தியரி. இது 8B வந்து என்பிஓ, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்லாம் இருக்குல்ல, ப்ரொவிஷன், டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின், இல்லைனா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். 8C பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ், இல்லைனா தியரி. ஓகேவா? ஸோ இப்போது இதில் நீங்கள் எதுக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுக்கணுன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், என்பிஓ, அப்புறம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த சின்ன சின்னது ஈஸியாக டெப்ரிசியேஷன், ரெக்டிஃபிகேஷன், கன்சைன்மெண்ட் எல்லாம் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சிங்கிள் என்ட்ரி, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டேக்ஸில் கண்டிப்பாக எக்ஸம்ஷன் வாங்கலாம். லாலையும் டேக்ஸ்லையும் குரூப் 1ல் எக்ஸம்ஷன் வாங்கிடலாம் ஈஸியாக. ஸோ இதில் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குல்ல, அதை மட்டும் படித்தாலே பாஸ் ஆகிடலாம். டேக்ஸில் ஹெட்ஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அந்த ஆர்ஓஆர், என்ஓஆர், இவங்க வந்து ஃபாரின்லேருந்து இவங்களுக்கு இன்கம் வருது, இவங்க ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தால் இவங்களுக்கு எதெல்லாம் டேக்ஸபிள், அந்த மாதிரி இதெல்லாம் இவங்களோட இன்கமில் வரும். அந்த மாதிரி இருக்கும்ல பேசிக் கொஸ்டின். அது இல்லைனா அந்த கண்டிஷன்ஸ் பொறுத்து இருக்கும்ல, இவங்க ரெசிடென்ட்டாக நான் ரெசிடென்ட்டான்னு கண்டுபிடிக்கிறது, அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு சேலரி, அப்படியே ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வருது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிவிபி, கேபிட்டல் கெயின்ஸ், அதர் சோர்ஸஸ். என்னுடைய சஜஷன், இதை மட்டும் படிச்சுட்டு ஜிஎஸ்டி ஃபுல்லாக படிச்சிங்கன்னா டேக்ஸில் எக்ஸம்ஷன். இல்லை நான் வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸை நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட், டோட்டல் இன்கம் டேக்ஸ், அந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம், அதெல்லாம் எல்லாத்தையும் இவங்களோட ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாத்தையும் கொடுத்து இவங்களுக்கு டோட்டல் இன்கம் அண்ட் டேக்ஸ் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இவங்க செக்ஷன் 115 BAC இருக்கிறதுனால தான், இல்லை ஓல்டு ரெஜிம் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா?
ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கு. அப்புறம் ஜிஎஸ்டிலேருந்து தியரி, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இன்ட்ரொடக்ஷன் சாப்டர்லேருந்து தியரி, அப்புறம் சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி, சப்ளை, டைம், பிளேஸ், வேல்யூ ஆஃப் சப்ளை. ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ஜிஎஸ்டி வந்து கஷ்டமே கிடையாது. இன்கம் டேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப ஈஸி, ப்ரொவிஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் படிச்சுட்டு, இப்போ நிறைய பேர் பிகாம் முடிச்சுட்டு டேரெக்டாக இன்டர் பண்ணுவீங்களே, உங்களுக்கு ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் வந்து நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்க, ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்லாம். ஸோ ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் ஃபுல்லாக படிச்சுட்டு ஜிஎஸ்டி ஃபுல்லாக படிச்சிங்கன்னா எக்ஸம்ஷன் வாங்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ யூடியூப் சேனல் சிஏ ராம் ஹர்ஷா, பிசிசிஏ, சிஏ ரமேஷ் சோனி, இவங்க வந்து ஜிஎஸ்டி மட்டும் போட்டிருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று ஆட் பண்ண மறந்துட்டேன், அவங்க பேர் வந்து மறந்துட்டேங்க. மாஸ்டர்ஸ் தருண்ஸ் பிரெய்னரின்னு ஒன்று இருக்கும் ஜிஎஸ்டிக்கு. தருண்ஸ் பிரெய்னரி ஜிஎஸ்டி மட்டும்தான் அவங்க போட்டிருப்பாங்க. இந்த ரமேஷ் சோனிங்கிறவங்களும் தருண்ஸ் பிரெய்னரியும் ஜிஎஸ்டி மட்டும்தான் போட்டிருப்பாங்க. இவங்க இந்த சிஏ ரமேஷ் சோனி வந்து எல்லாமே சார்ட் புக்காக இருக்கும், அவரோடது மைண்ட் மேப் மாதிரி சார்ட் புக் மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லி தருவார் ஜிஎஸ்டிக்கு. ஸோ இவங்களோட மேரத்தான்லாம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மேரத்தான்லாம் பார்த்துட்டு நீங்கள் புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணி டிசம்பர் 2023 டிசம்பர் 2025 வரைக்கும் இருக்கிற பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பாஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ குரூப் 1ல் காஸ்ட் அக்கௌண்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ப்ரொஃபஷன் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னால காஸ்ட் அக்கௌண்டிங், குரூப் 2ல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அது 2 கொஸ்டின் பேப்பர் தான் கஷ்டமாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, நீங்கள் படிச்சிங்கன்னா பாஸ் ஆகிடலாம். ஸோ காஸ்ட் ஷீட் பேசிக் தான், ஈஸி. நெக்ஸ்ட்டு லேபர், மெட்டீரியல் லேபர், அப்புறம் ஓவர் ஹெட், அப்புறம் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஈஸியாக ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் மார்க் வாங்கலாம். இது காஸ்ட் அக்கௌண்ட்ஸை கொடுத்து ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்ஸை கொடுத்து இது 2த்தையும் ரீகன்சைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை கொடுத்து காஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் தான் இதில் வரும். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங். கான்ட்ராக்டில் ஜாயின்ட் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட், அப்புறம் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட், அப்புறம் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தியரி, இதில் தியரி. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஷீட் படிங்க, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட். ஸோ இது 3மே அப்படியே நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயே குரூப் 2ல் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட் படிச்சுட்டு காஸ்ட் ஷீட் படிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் தான் இந்த ப்ராசஸ் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங் அதெல்லாம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் பாஸ் ஆகிடலாம். ஸோ யூடியூப் சேனல் சிஏ, இப்போ இந்த சிஏ ராம் ஹர்ஷா வந்து புதுசாக இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் என்டர் படிக்கும்போது 3 years ago அவங்களோட சேனலே இல்லை. இப்போ அவங்க புதுசாக ஆரம்பித்து சிஎம்ஏக்கு நிறையா வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க, நல்லாவும் இருக்குது. சிஏ ராம் ஹர்ஷா, அறிவு ப்ரோ அகாடமி, பிசிசிஏ, மாஸ்டர் மைண்ட்ஸ், இவங்களோட வீடியோ எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. உங்களுக்கு இவங்க 4 சேனலில் உங்களுக்கு எது புரியுது, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் குரூப் 1. ஸோ நீங்கள் குரூப் 1 மட்டும்தான் எழுத போகிறீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் குரூப் 1க்கு நான் சொல்ல வேண்டியது. ஸோ உங்களோட மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனே தேவை கிடையாது, கன்சிஸ்டன்சி தான் தேவை. நீங்கள் அந்த ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பயம் வரும். பயம் வந்ததுன்னா படிக்க முடியாது. ஸோ பயம் இருக்கட்டும், பயம் வந்து உங்களை புஷ் பண்ணும். ஆனால் அந்த பயம் வந்து செல்ஃப் டவுட்டாக மாறிடக்கூடாது. நீங்கள் படித்ததெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு பயமாக மாறிடக்கூடாது. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே தான் பயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கிறதுல பெரிய பயம் என்ன, பெரிய ப்ராப்ளம் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன் கமெண்ட்ஸில் சொல்கிறேன்னா, இன்னொருத்தவங்க வந்து நம்ம மட்டும் கிடையாது, இவங்களுக்கும் அதே பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு தோணும்ல, அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பிரச்சனைன்னு நினச்சிருப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு குரூப் 2 படிக்க போகிறவங்க, குரூப் 2ல் ஓஎம்மும் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கும் 60+, ஓஎம்மில் 75+ கூட வாங்கலாம். ஓஎம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ சாப்டர் நான் என்னோட சஜஷன் என்னென்னா, ஓஎம்மில் சம் இருக்கிற சாப்டர் எல்லாம் ஃபுல்லாக படிச்சிருங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக படிச்சிருங்க, ஓஎம்மில் இருக்கிற தியரி விட்டுருங்க. படிக்கும் போது சொல்கிறேன், அது என்னோட சஜஷன். பட் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க, இல்லை நான் ஓஎம் இருக்கிற தியரியை நான் படிக்கிறேன் அப்படின்னா உங்களோட சாய்ஸ் தான். ஸோ ஓஎம்மில் சாப்டர் 1, சாப்டர் 3 தியரி அதுதான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு சாப்டர் 4ல் இருக்கிற தியரி. ஸோ இந்த சாப்டர் 1, சாப்டர் 3 வந்து இந்த ஐசிஎம்ஐ ஸ்டடி மெட்டீரியல் படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் 3Bயில் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், கெப்பாசிட்டி ரெக்குவயர்மெண்ட், ஃபெசிலிட்டி லே அவுட், இதுலேருந்து எது வேணாலும் வரலாம். ஹை சான்ஸ் வந்து டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்க்கு தான். நெக்ஸ்ட்டு இதில் 4Aல அசைன்மெண்ட், சிமுலேஷன், லைன் பேலன்சிங், அதில் எது வேணாலும் வரலாம். 4B வந்து லீனியர் ப்ரோக்ராமிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கியூவிங், ஹை சான்ஸ் லீனியர் ப்ரோக்ராமிங்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும், அதில் எது வேணாலும் வரலாம். நெக்ஸ்ட்டு 5A வந்து அந்த மெயின்டெனன்ஸ், பிரேக் டவுன், ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் இருக்குல்ல, சாப்டர் 7, சாப்டர் 5லேருந்து அதுலேருந்து எது வேணாலும் வரலாம். 5B வந்து நெட்வொர்க் டயக்ராம்லேருந்து எது வேணாலும் வரலாம். ஃப்ளோட் கேல்குலேட் வந்து இந்த டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக், ஹெட் ஈவெண்ட் ஸ்லாக்லாம் கேல்குலேட் பண்ணுறது, டேபிள் இருக்கும், ஃபார்மில் இருக்குல்ல, அந்த கொஸ்டின்ஸில் எது வேணாலும் வரலாம். அவ்வளோதான் ஓஎம். இந்த ஓஎம்லேயே நாங்கள் மேஜர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எஸ்எம்மில் இருக்கிறதே 4 சாப்டர் 5 சாப்டர் தான் எஸ்எம் புக்கில் இருக்க போகுது. ஸோ அதில் இந்த டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இருக்கிற கடைசி சாப்டர் குட்டியோண்டு சாப்டர், அதில் மட்டுமே 7 மார்க்ஸ் வரும். அப்புறம் எஸ்எம் இன்ட்ரோ இது ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிடலாம். ஓகேவா?
தியரி நான் ஃபுல்லாக படிச்சிடலாம். நான் என்னோட சஜஷன் ஓஎம்ல இருக்கிற எல்லா சம்மு சாப்டரும் படிச்சுட்டு எஸ்எம் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா 70+ வாங்கிடலாம் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ எம்சிக்யூ இங்கே டேரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் குரூப் 1ஓட இதை பார்க்காம டேரெக்டாக குரூப் 2 தான் பார்க்குறீங்க இந்த வீடியோவில் அப்படின்னா, எம்சிக்யூ வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸில் டிசம்பர் 23லேருந்து 25 வரைக்கும் இருக்கிறத சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எம்சிக்யூ பேங்க் ஐசிஎம்ஏயோட எம்சிக்யூ பேங்க்கை சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் புக் பேக் இதெல்லாம் சால்வ் பண்ணாலே எம்சிக்யூவில் வந்து 30க்கு 20க்கு மேலே வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ யூடியூப் சேனல் சிஏ ராம் ஹர்ஷா பிசிசிஏ மாஸ்டர் மைண்ட் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கோட ஆடிட்லையும் கண்டிப்பாக 60+ வாங்கிடலாம். இதில் ஷேர்ஸு அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபியூ சாப்டர்ஸ் இருக்குல்ல, ஷேர்ஸ் அப்புறம் பைபேக் அண்டர் ரைட்டிங் டெபெஞ்சர்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது படிச்சிங்கன்னா 14 மார்க்ஸ் வாங்கிடலாம். அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்படியே நீங்கள் அந்த ஷெட்யூலை ஃபுல்லாக ஃபார்மெட்டை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருங்க. உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியலனாலும் அந்த ஃபார்மெட்டை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதை அங்கங்கே ஃபில் பண்ண ஆரம்பிங்க. பாதி மார்க்காவது வந்துடும். 14 மார்க்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து வரப்போகுது, கண்டிப்பாக வரப்போகுது. ஓகேவா? இந்த 3rd கொஸ்டின் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து தான் வரும். நீங்கள் அந்த பேலன்ஸ் ஷீட் ஃபார்மெட்டை ஃபுல்லாக படிச்சிருங்க. அப்புறம் ஆன்சர் பண்ண தெரிலனாலும் பரவாயில்ல, அந்த கொஸ்டினை பார்த்து எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் மட்டும் ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் பேங்கிங் இன்சூரன்ஸ் எலக்ட்ரிசிட்டி 4A 4B. அப்புறம் இண்டேஸ் இருக்கும்ல, இண்டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் அது. அப்புறம் 5Bல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். 6, 7, 8 ஆடிட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆடிட்டில் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல், காஸ்ட் ஆடிட், செக்ரட்டரியல் ஆடிட், அப்புறம் அந்த பேசிக் சாப்டர் அப்பாயின்மெண்ட், ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர், ரெம்யூனரேஷன் ஆஃப் ஆடிட்டர், அந்த மாதிரி அதுலேருந்து தான் மோஸ்ட்லி வரும். ஓகே, கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஈஸி தான். அதில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக படிச்சுங்க, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக படிச்சுங்க, ஷேர்ஸ் டெபெஞ்சர்ஸ்லாம் இருக்குல்ல இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் மாதிரி அதை ஃபுல்லாக படிச்சுருங்க. இந்த பேங்கிங் எலக்ட்ரிசிட்டி படிக்கலைனாலும் பரவாயில்ல, அது ஃபுல்லாக படிச்சுட்டு ஆடிட் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இதில் கண்டிப்பாக 60+ வாங்கிடலாம். எஃப்எம் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ எஃப்எம்மில் வந்து தியரி வந்து இந்த தியரி எதுலேருந்து வேணாலும் வரலாம், எஃப்எம்லேருந்து வேணாலும் வரலாம், அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்லேருந்து வேணாலும் வரலாம். ஸோ அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவோட ப்ராக்டிக்கல் லைஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கரண்ட்டில் ஜாப்லலாம் இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்களாம், டேட்டா மைனிங் அந்த மாதிரி அதில் இன்டர்வியூலாம். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லைனாலும் இன்டர்வியூக்காகவாச்சும் படிச்சிருங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும், அதுலேருந்து கண்டிப்பாக 7 மார்க்ஸ் வரும். ஓகேவா? அப்புறம் ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஆல்ஸ்மென்ட்லாம் அப்படியே அந்த ஃபார்முலாவை போட்டால் ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். அந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். அது எப்படியாச்சும் அந்த நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணிங்கன்னா அதை போட்டால் ஆன்சர் வந்துடும். ஸோ இது எதுலேருந்து வேணாலும் கேட்கலாம். கம்பேரிட்டிவ் காமன் சைஸ் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ்லாம் அப்படியே ஃபைனலில் காஸ்ட் ஆடிட்டில் இருக்குது, காஸ்ட் ஆடிட்டில் இல்லை எஸ்பிஎம்பிவியில் இருக்குது. எஸ்பிஎம்பிவி எடுத்திங்கன்னா அதில் வரும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிற சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரூப் 3ல ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இதோட பேஸ் தான் அப்படியே அதில் வரப்போகுது. இது வந்து 3 சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைனலில் இன்டரில் எஃப்எம் நல்லா படிச்சிங்கன்னா ஃபைனலில் 3 சப்ஜெக்ட் நல்லா படிச்சிடலாம். அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க. கேபிட்டல் பட்ஜெட்டிங், ஒர்க்கிங் கேபிட்டல், லெவரேஜ் அனாலிசிஸ், டிவிடெண்ட் டெசிஷன், பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் தியரி. ஓகே, ஸோ பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் தியரி மட்டும் படித்தா 14 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது எல்லாமே ஈஸி. அதெல்லாம் இந்த எஃப்எம் வந்து கண்டிப்பாக 50+ வாங்கிடலாம். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா 60+ வாங்கிடலாம். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் மட்டும்தான் ட்ரிக்கியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயும் அந்த 3 சாப்டர் இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட் படிச்சிங்கன்னா நல்ல மார்க் வாங்கிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2A வந்து தியரி. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தியரி வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு தியரியை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் தியரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வந்ததுன்னா தியரி தான் உங்களை காப்பாற்றும். ஸோ நான் டிசம்பர் 2023ல் எழுதும் போது கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் ஒழுங்காகவே படிக்கல, கரெக்டாக 40 மார்க் வாங்கினேன். அதுக்கு தியரி தான் ஒரு காரணம். மீதி கொஸ்டின்லாம் பாதியாக அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் தியரி நான் படித்ததுனால தான் பாஸ் ஆனதுக்கான காரணம். ஸோ தியரி கண்டிப்பாக படிச்சுங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில். நெக்ஸ்ட் ஏபிசி காஸ்டிங். அப்புறம் இந்த 3 சாப்டர் படிச்சிங்கன்னா இதுலேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இது வரைக்குமே அதுலேருந்து தான் வருது. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் வேல்யூ ஆடட், டூபாண்ட் அனாலிசிஸ், அப்புறம் இதெல்லாம் ஈஸி லேர்னிங் கர்வ். அப்புறம் இது 8A எது வேணாலும் வரலாம், ஒரு தடவையும் ஒரு சாப்டர்லேருந்து வருது. அப்புறம் தியரி. ஓகேவா? ஸோ எக்கனாமிக் வேல்யூ ஆடட் லேர்னிங் கர்வ் இருக்குல்ல, அது அப்படியே ஃபைனல்லையும் இருக்குது.
எக்கனாமிக் வேல்யூட டூபாண்ட் அனாலிசிஸ், லேர்னிங் கர்வ் அது எல்லாமே ஃபைனல்லையும் இருக்குது. ஸோ அதனால இது வரைக்கும் படிச்சிங்கனாலே, நீங்கள் 7B வரைக்கும் படிச்சிங்கனாலே, இது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நான் இதை விட்டுட்டு போயிடுவேன் அதை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது. இந்த எக்ஸாம் பாஸ் ஆக போகிறோமா என்ன ஆக போகிறோங்கிறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஒரு டிசைடிங் பேப்பராக இருக்க போகுது. அதனால மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த EVA, டூபாண்ட் அனாலிசிஸ், அப்புறம் அந்த மினி மேக்ஸ், மேக்ஸிமின்லாம் இருக்கும்ல அது, லேர்னிங் கர்வ், இது எல்லாமே படிச்சிங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பாஸ் ஆகிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த PDF வந்து என்னோட டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.